செண்பகம் மல்லிகையோடு செங்கழு நீரிருவாய்ச்சி என்பகர் பூவும் கொணர்ந்தேன் இன்றிவை சூட்டவாவென்று மண்பகர் கொண்டானையாய்ச்சி மகள்துறை செய்த இம்மாலை பண்பகர் வெள்ளி புத்தூர்கோன் பட்டர் பிரான் சொன்ன பத்தே. செண்பக மல்லிகையோடு செங்கழுநீர் இருவாட்சி. அதாவது செண்பகப்பூவும் அதிகாலையில் மலர்கின்ற செண்பகப்பூவும் மல்லிகையோடு மாலையில் மலர்கின்ற மல்லிகைப்பூவும் செங்கழுநீர் சில காலங்களில் மட்டும் மலர்கின்ற கால புஷ்பமான செங்கழுநீர் பூவும் இருவாட்சி பூ முதல் எண்ணி சொல்லப்பட்ட பூக்களெல்லாம் எல்லாம் கொண்டு வந்தேன். இந்தந்த புஷ்பங்களை சூட்டிக் கொள்ளலாம் என்று சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்ட மலர்களையும் கொண்டு வந்தேன். என்பகர் பூவும் கொணர்ந்தேன் இன்றிவை சூட்டவாவென்று. என்பகர் பூவும் கொணர்ந்தேன் இன்று இவை சூட்டவாவென்று. இப்போது இப்பூக்களை அனைத்தையும் உன் திருக்குழலிலே சூட்டும்படி வரவேண்டும் என்கிறார். மண்பகர் கொண்டானை. பகர்மண் என்றால் வாமனனாய் சென்ற திருமால். எனக்கு மூவடி மண் தா என்று சொல்லப்பட்ட பூமியை என்றும் மூவடி மண் அளந்துகொள் என்று மகாபலி உடன்பட்டு சொன்ன பூமியை என்றும் பொருள்கொள்ளலாம். ஆய்ச்சி மகிழ்ந்துரை செய்த இம்மாலை மகாபலி கொடுத்தேன் என்று சொன்ன மண்ணை கொண்டவனே யசோதை மகிழ்ச்சி கொண்டு சொல்லியவற்றை யசோதையானவள் கண்ணனிடம் தாம் மகிழ்ச்சியோடு சொன்ன இதை பண்பகர் வில்லிபுத்தூர்கோன் பட்டர்பிரான் சொன்ன பத்தே இசையுடன் ராகமாகவே சொல்லுகின்ற ஸ்ரீ வில்லிபுத்தூருக்கு தலைவரான பெரியாழ்வார் அருளிச் செய்த இந்த சொல்மாலையும் ஓர் பத்தே. இப்பத்து பாசுரத்தை அனுபவிக்கும் அனுபவமே இதற்கு பலம் என்கிறார் பெரியாழ்வார்.